ஸோ அதனால நான் வரவங்க கிட்டேயும் சொல்லிடுவேன் என் கிளைண்ட் கிட்ட, என்கிட்ட வந்து பல்க் ஆகணும், உடம்பு ரெடி பண்ணணும், பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்றவங்க என்கிட்ட வராது. எல்லா ஃபிட்னஸ் ட்ரெயினரும் எல்லாமே பாடி பில்டராக இருந்துட மாட்டாங்க. கன்சிஸ்டன்சி த கீ ஆஃப் சக்ஸஸ், அதுதான் மெயின். எது நம்ம ஒரு கன்சிஸ்டன்சியாக பண்ணுறோமோ, ஒரு செடி வளர்க்குறோமா, அதுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் வரும். பாடி ஷேமிங் பண்ணியிருக்கேன்னு வருவாங்க, நிறையா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணனால வருவாங்க. ஜிம்ன்றது ஒரு தெரப்பி. நீங்கள் அதனால ஹார்ட் அட்டாக் வருதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. 140, 100 அந்த மாதிரி போகிறதுனால தான் இந்த மாதிரி டேஞ்சர் சைடில் நம்ம போகிறோம். ப்ராப்பர் ரெஸ்ட் இல்லாமல் நம்ம பண்ணுறதுனால ஒரு யூஸும் இல்லை. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேக்ரவுண்டை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்மளும் எப்படிலாம் இவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கிறது, நமக்கும் ஒரு சேஞ்சஸ் தேவையில்ல. அதனால நான் இன்னைக்கு வந்துட்டு சேலஞ்சர் ஜிம் அப்படின்ற ஒரு ஜிம்முக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட அந்த ஜிம்ல இருந்து ட்ரெயினர் வெங்கட் அவங்க தான் இருக்காங்க. இவங்க கிட்ட ஜிம் பத்தின பல கேள்விகள் வந்து கேட்க போறோம். அதுக்கான பதில் வந்துட்டு அவங்க சூப்பரா கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில வந்து வந்திருக்கேன். எப்படி எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகேண்ணா, இப்போ முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க ஜிம் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்து ஜிம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான ரீசன் ஏதாவது இருக்கா? ஏன்னா எல்லாருக்கும் ஃபிட்னஸ் தேவையில்ல. ஓகே, மஸ்ட் ஹெல்த்தி ஃபிட்னஸ் லைஃப் எல்லாருக்கும் மேண்டேட்டரி ஆயிடுச்சு. ஸோ அதனால எல்லாருக்கும் ஃபிட்னஸ் தேவை. எல்லாரும் ஒரே இடத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே இல்லாமல் இருக்கிறதுக்கு மஸ்ட் ஃபிட்னஸ் ட்ரைனிங்கிறது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது மஸ்ட் எல்லாருக்கும் தேவையாயிடுச்சு. அதனால ஸோ எல்லாம் ஜிம். ஆக்சுவலா இந்த கொரோனாக்கு அப்புறமா தான் வந்துட்டு இந்த ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. கொரோனால பார்த்துருப்பீங்க நிறைய பேர் எந்த ஒரு எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாம, கொரோனா லாக்டவுன் டைம்ல தான் எல்லாம் கிரவுண்டு பிசிக்கலா எல்லாம் வெளியில எல்லாமே மொபைல் வச்சு அப்படி விளையாடிட்டு இருந்தவங்க எல்லாமே கிரவுண்டு, ஜிம்மு அந்த மாதிரி எல்லா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் தேடி போய் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால ஆஃப்டர் கொரோனா எல்லாருக்கும் நீடா இருக்கு ஃபிட்னஸ்ன்றது. ஓகே, நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணோடனே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ட்ரெயினர்னு சொல்றாங்க, இவர் என்ன இவ்வளோ லீனா இருக்காரு, எப்படி இருக்காரு, நம்ம ட்ரெயினர்னால அப்படியே நல்லா அந்த பவுன்சர்ஸ் மாதிரி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், என்னோட ஃபீல்டு வேற. நான் வந்து ஃபிட்னஸ் ட்ரெயினர், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், நான் வந்து ஃபுட்பாலர். ஸோ அதனால என்னோட ஃபீல்டே வேற. ஃபிட்னஸ் ட்ரெயினரு என்னோட ஃபிசிக் வேற, பாடி பில்டிங் பண்றவங்க அவங்களோட ஃபிசிக் வேற. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா ஃபிட்னஸ் ட்ரெயினரும் எல்லாமே பாடி பில்டரா இருந்துட மாட்டாங்க. அவங்கவுங்க ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பாடி ஃபிசிக் ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ரொம்ப பாடி பெருசா பல்க் பண்ணனா என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. என்னோட ஆம் ஆக்ஷன் வராது. நான் வந்து ஒரு ஃபுட்பாலர், ஆம் ஆக்ஷன் வராது, ஸ்பீடு வராது. ஸோ அதனால எனக்கு என்ன ஃபிசிக் தேவையோ, ஸ்பீடு ஒர்க் அவுட்டோ ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்டோ அதை மட்டும் எனக்கு மெயின்டைன் பண்ணுங்க. இதுதான் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ அதனால நான் வரவங்க கிட்டேயும் சொல்லிடுவேன் என் கிளைண்ட் கிட்ட, என்கிட்ட வந்து பல்க் ஆகணும், உடம்பு ரெடி பண்ணணும், பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்றவங்க என்கிட்ட வராதிங்க. நான் வந்து ஃபிட்னஸ் ட்ரெயினர், ஆக்டிவாக இருக்கணும், ஒரு ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக என்னென்ன எஜிலிட்டி பவர் வேணும், அதுதான் என்னோட கோர். ஸோ அதனால எனக்கும் அந்த பாடி பில்டிங்க்கும் சம்மந்தம் இல்லை. நான் வந்து ஃபிட்னஸ் ட்ரெயினர். ஓகே, நான் இப்போ வந்துட்டு இந்த விஐபி படத்துல கூட தனுஷ் வந்து செம்ம ஃபிட்டா இருப்பாரு. ஆனா என்ன ஒல்லியா இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தாட் வரும். இப்போ மக்களுக்கு எப்படின்னா ஜிம் போனாலே வந்து நிறைய கட்ஸோட இருக்கணும், ரொம்ப பல்கா இருக்கணும், அப்பதான் வந்து அவங்க ஜிம் போறாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் மித்து. பாருங்க, பிசிக் மெயின்டைன் பண்றது அதுவும் கஷ்டம் தான். பிசிக் மெயின்டைன் பண்ணிடலாம் நீங்க டயட் ப்ராப்பரா. அது ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃபிட்னஸ்ன்றது அது வந்து ஒரு வேற லைஃப் ஸ்டைல். இது எல்லாருமே நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்க கூட ஒரு 1 மந்த் ரெகுலராக வந்தால், கன்சிஸ்டன்சி வந்தால் அந்த ஒர்க் அவுட் பண்ணிடலாம். பட் வந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது, அந்த எஜிலிட்டி ஒர்க் அவுட்டு, ஸ்பீட் ட்ரைனிங் அதெல்லாம் பண்ணுறது வேற. எல்லாருனாலையும் பாசிபிளாக பண்ண முடியாது. அதுதான். ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ ஜிம்க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஐடியாவே இல்லை, எத்தனை வயசுல போய் ஜிம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வீட்டுல வந்து சம்மர்ல குழந்தைங்களை மேய்க்க முடியலன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அது எந்த டைம்ல இருந்து நம்ம வர்றது கரெக்டா இருக்கும்? ஸ்கூல் பசங்க வந்து வீட்லயே கிரவுண்டுக்குலாம் அவங்க அனுப்புனாங்கன்னா அவங்க ஜிம்முக்கு வரணும்னு தேவையே இல்லை. எல்லாம் மொபைல்ல உட்காந்துட்டு பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கனாலதான் அவங்க வந்து சரி வீட்டுல இருந்தா மொபைல் நோண்டுறான், அதனால ஜிம்முக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஜிம்லனா யாரையும் ஏமாற்ற மாட்டேன், வீட்டிலனா எங்கேயா விளையாட போயிட்டு எங்கேயாவது போயிடுவாங்களா அந்த பயத்தினால ஜிம்முக்கு அனுப்புறாங்க. இதுதான் ஒரு ரீசன். இது ஒரு ரீசனா இருக்கும். பட் வந்து இந்த ஏஜ் என்னன்னா ஆஃப்டர் ஒரு 11th 12th அப்படின்னா ஓகே. பட் அந்த சின்ன பசங்க வந்தா கூட அவங்களுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் கொடுக்கணும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு.
ஓகே, இப்போ வந்து ஜிம்முக்கு போற ஒரு மோட்டிவேஷன் நமக்கு வந்து நிறைய ரீல்ஸ் வருது, நிறைய சோஷியல் மீடியால இது சம்பந்தமாவே வருது. நம்மளும் போவோம் 1 மந்த்லயே இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சில பேருக்கு வந்து அந்த 1 மந்த்ல எந்த ப்ரோக்ரஸுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது என்ன ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்கல்ல. எத்தனை நாளுக்கு அப்புறம் வந்து சேஞ்சஸ் தெரியும் ஜிம்முக்கு போன அப்புறம்? ஒரு 60 டேஸ் சேலஞ்ச் வச்சுக்கணும் நம்மளே. ம். எதுவுமே வந்து இன்ஸ்டன்டா கிடைச்சா அதுக்கு வேல்யூவே இருக்காது, தெரியும். கன்சிஸ்டன்சி த கீ ஆஃப் சக்சஸ், அதுதான் மெயின். எது நம்ம ஒரு கன்சிஸ்டன்சியா பண்றோமா, ஒரு செடி வளர்க்குறோமா, அதுக்கு தண்ணி ஊத்திட்டே இருந்தா தான் கொஞ்சம் கொஞ்சமா growth வரும். அந்த மாதிரி தான் நம்ம கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணதான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். எடுத்தோன்னே 1 மந்த்ல நான் வந்து பாடி பில்டர் ஆயிரணும், எனக்கு இந்த பிசிக் வரல அப்படின்றதெல்லாம் வந்து அந்த மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ், அதுதான் சிம்பிளா சொல்லணும். ஓகே, நான் முன்னாடிலாம் வந்துட்டு ஃபேட்டா இருக்கவங்களும் வந்து ஹெல்தியா இருந்திருக்காங்க, லீனா இருக்கவங்களும் ஹெல்தியா இருந்திருக்காங்க, இப்பவும் அப்படி இருக்காங்க. ஆனா மக்களுக்கு என்ன அப்படின்னா, லீனா இருந்தா வந்துட்டு அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, ஃபேட்டா இருந்தா வந்து ரொம்ப என்ன இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. அப்படிலாம் ஒரு ஹெல்தி பாடி எப்படி இருக்கணும்? ஹெல்த்தி பாடி அப்படின்றத விட மோஸ்ட் ஆஃப் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிட்டு டயட்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணா போதும், வெறும் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிட்டு அப்படியே இருந்துருவாங்க. அதெல்லாம் வந்து இதுவே இல்லை. 70% டயட் தான். நம்ம கரெக்டான நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். லீன் மசிலா நீங்க மெயின்டைன் பண்றதும் பெரிய விஷயம் தான், மஸ்குலரா மெயின்டைன் பண்றதும் பெரிய விஷயம். ஏன் தளபதி எடுத்துக்கோங்க, அவர்லாம் அந்த ஏஜ்ல அவ்வளவு பிசிக் மெயின்டைன் பண்றது பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கான எஃபெக்ட் அவர் போடுறாரு. இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணி நியூட்ரிஷனா இருக்கட்டும், டயட்டா இருக்கட்டும், எல்லாமே அவர் கரெக்டா இன்டேக் எடுக்கிறனால தான் அவருக்கு இந்த ஏஜ்லயும் அந்த அவ்வளவு யங்கா அவர் சாம்னஸா இருக்க முடியுது. இதுதான் ஒரு ரீசன். ஓகே, நான் இப்போ அந்த ஜிம் அப்படின்னாலே வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னாலே வே ப்ரோட்டீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு ரிசர்ச்சில் ICMR என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வே ப்ரோட்டீன் எடுக்கிறது வந்துட்டு பல பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும், கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வே ப்ரோட்டீனா என்ன, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா? அப்படி கிட்னி ஃபெயிலியர் அதெல்லாம் வந்து நாட் அ கன்க்ளூஷன், அது ஆத்தரைஸ்டா வரல. எடுக்கிறது எப்படின்னா, குவாலிட்டியான வே ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கு. சீப்பா கிடைக்குதேன்ட்டு அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இந்த ரீல் பாக்குறேன் அப்படின்ட்டுலாம் எடுக்காதீங்க. ஆத்தரைஸ்டான நிறைய ஆத்தென்டிகேஷனான நிறைய ஸ்டோர்ல இருக்கு. அங்க போயிட்டு என்னென்ன எடுத்தா ப்ராப்பரா இருக்கும், இல்லை கைடன்ஸ் யாராவது உங்க சீனியரோ நிறைய பேர்ட்ட கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. வேனால எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்ப நம்மளால எதுவும் மேக் பண்ணி சாப்பிட முடியல, ஆஃபீஸ்க்கு சீக்கிரமா போறீங்க, அதனால உங்களால டைம் இல்லை அப்படின்றப்ப ஒரு ஷேக் பண்ணி குடிச்சோமா, 1 ஸ்கூப் போட்டோமா, இல்லை ஒரு நாள் ஈவினிங்கா பிஃபோர் மார்னிங் எப்போ நம்ம எடுக்கனாலும் எடுத்துக்கலாவே. அதுதான் இதனால வந்து அட்வான்டேஜஸ் தான் இருக்கு, தவிர டிஸ்அட்வான்டேஜஸ் எதுவும் இல்லை. ஓகே, நான் இப்போ இந்த வே ப்ரோட்டீன் அந்த ரிசர்ச் அந்த நியூஸ்க்கு அப்புறம்லாம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் பயப்படுறாங்க, எனக்கு இந்த வேலாம் வேண்டாம்ப்பா, இதுக்கு பதிலாக அல்டர்னேட்டிவா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. அப்படின்னா எக் இருக்கு, சிக்கன் இருக்கு. வெஜிடேரியன்ஸுக்கு தான் வே, நான் வெஜிடேரியன்ஸுக்கு நிறைய இருக்கு. நம்ம ஃபுட்டுலேயே நிறைய எடுத்துக்கலாம். எக் இருக்கு, ஒயிட் எக்ஸ் இருக்கு, சிக்கன் இருக்கு, எவ்வளவோ கிரீன் கிராம்ஸு, நிறைய டால்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். நீங்க வெஜிடேரியனா இருக்கிறதுனால ஓகே, இல்ல உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் தான், இவ்வளவு என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்றதுக்காக நீங்க ஃபுட்டுலேயே எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்க உங்களால இன்டேக் பண்ண முடியல அப்படின்றதுக்காக தான் ஒரு ஷேக் இருக்கிறதுக்காக தான் இது. அதெல்லாம் குட் தான், குட் ஃபார் ஹெல்த். ஓகே, நான் இன்னொன்று ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. இந்த வே ப்ரோட்டீன் எல்லாம் வந்து இந்த வார்ம்ஸ் இருக்குல்ல, புழு, அதெல்லாம் ட்ரை பண்ணி அது செய்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து செம்ம வைரல் ஆச்சு. அதை பார்த்தும் நிறைய வந்து இந்த ஜிம் ராட்ஸ் எல்லாம் பயந்தாங்க, என்னடா இப்படியே செய்கிறாங்க, இதே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. இல்லை, அதெல்லாம் வந்து ஃபேக்காக இருக்கு. எப்படின்னா நமக்கு எடுக்கிற இடம் தான், எடுக்கிற பிளேஸு, எடுக்கிற இடம் நல்ல நல்ல ஸ்டோர்லாம் இருக்கு. நீங்கள் சீப்பாக கிடைக்குதுன்னு அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்ட்டுலாம் ரொம்ப அந்த மாதிரிலாம் கரெக்டாக ப்ராப்பராக அதை இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க, உங்கள் ஜிம்மில் சீனியர்ஸ் இருப்பாங்க, இல்லை ஆத்தென்டிகேஷனாக ஸ்டோர்லாம் நிறைய இருக்குது. அங்கே போய் பார்த்துட்டு நிறைய சஜஷன் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. 4 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ இந்த ஜிம்ல எத்தனை வயசுல இருந்து பசங்க வராங்க? இங்க 11th, ஒரு பையன் 9th, என்னோட கிளைண்ட் ஒரு பையன் 9th படிக்கிறான். வருவாங்க நிறைய பசங்க, சின்ன சின்ன பசங்கலாம் வருவாங்க. அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, உங்கள்கிட்ட வரும்போது ஒரு கிரேசியான கிளைண்ட் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது மெமரிஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்தது இல்லை, இதெல்லாம் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு? இருக்கலாம். என்ன சொன்னாங்க? ஏதாவது ஒண்ணு ஞாபகம் இருக்கும்ல நமக்கு மைண்ட்ல, இவனை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு? ஃபன் மூமெண்ட் சொல்றீங்களா? ஏதோ ஃபன் ப்ரோ, நான் இப்படி ஆகணும் ப்ரோ, 10 நாள் லீவ் இருக்கு ப்ரோ, 10 நாள்ல இப்படி ஆகணும் ப்ரோ அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் வந்தா ஒரே மாசத்துல எனக்கு இப்படி ஆகணும்னா, சரி எப்படிடா இதுக்கு முன்னாடி ஜிம் வந்திருக்கியா, ஜிம் நாலேஜ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன். கேட்டதுக்கு இந்த மாதிரி ஓகே, நான் சரி ஷோல்டர் ப்ரெஸ் பண்றான்னு நான் அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். பட்டுன்னு உட்காந்து
கீழே உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். பெஞ்சில் பண்றான்னு சொன்னது கீழே அந்த மாதிரிலாம் நிறைய மூமெண்ட் இருக்கு, நிறைய ஃபன்லாம் நடக்கும். ஓகே, சின்ன இப்போ பசங்க நிறைய பேரை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு பெஸ்டான கிளைண்ட் ஓகே இவன் வந்தா அவனோட வேலையை கரெக்டா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. டெடிகேஷனா வந்துட்டு பண்ணிட்டு போறவங்களும் இருக்காங்க. கரெக்டா யாரு எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாது ஆய் பாய் அப்படின்னு முடிச்சுட்டுவாங்க. சில பேர் வந்து ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டானுங்க, வெறும் கதை மட்டும் அடிச்சுட்டு இருப்பானுங்க. ரிமோட்டை மட்டும் கையில எடுத்துட்டு சாங்ஸ் மட்டும் ப்ளே பண்ணிட்டு ஒர்க் அவுட்லேயே பண்ணாம அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. எல்லா விரலும் ஒன்னா இருக்காதுல்ல, அந்த மாதிரி நானும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருக்கேன். ஓகே, நான் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க சொல்ற ஃபிட்னஸ் ஜிம் இதை பத்தின விஷயங்கள் வீடியோஸ் எல்லாம் நிறைய பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபிட்னஸ் அப்படின்னு எடுத்தாலே வந்துட்டு பிரியங்கா மஸ்தானி அவங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருவாங்க, அவங்க ஸ்டேஜ் ஏறினது அதெல்லாம். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல நான் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், நான் எனக்கு இப்படிதான் இருக்கணும் பிசிக் அப்படின்ட்டு. இப்போ அவங்க பிசிக் ஏதாவது இருக்கா, அவங்க கரெக்டா இருந்தாங்களா, அதை பத்தி இல்ல அவங்க பிசிக்ன்றதுனா எவ்வளவு பெரிய டெடிகேஷனா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காம்படிஷன்ல வந்து யாரும் ஆள் இல்லை, அதனால அவங்க பண்ணாங்க. ஓகே, நான் வந்து அவங்கள குறை சொல்லலை, அவங்களும் அதுக்கு எஃபெக்ட் போட்டு பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை. இதை விட டெடிகேஷனா பண்றவங்க உமன்லாம் நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்றாங்க. அவங்கலாம் வெளியில தெரியாம இருக்காங்க. இவங்க வந்து அந்த அளவுக்கு இல்லை, காம்படிஷன் யாரும் இல்லாதனால ஓகே இவங்க பிரைஸ். இவங்களும் ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க, ஆனா இவங்களும் கொஞ்சம் சொல்லலை. இதனால இதோட நிறைய பேர் இருக்காங்க வெளியில தெரியாம இருக்காங்க. இதுக்காக எஃபெக்ட் போட்டு பயங்கரமா பிசிக் மெயின்டைன் பண்ணி டெடிகேஷனா இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. இப்போ ஃபிட்னஸ்க்கும் பாடி பில்டிங்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஃபிட்னஸ் மீன்ஸ் ஃபிட்டா மெயின்டைன் பண்றது, அது பிசிக் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபிட்னஸ் ட்ரைனிங்னா ஒரு கிராஸ் ஃபிட்டு அத்லெட், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா நீங்க எல்லாமே பண்ணணும். ஓவரால் கிராஸ் ஃபிட் வெயிட் ட்ரைனிங்கும் பண்ணணும், இண்டூரன்ஸும் பண்ணணும், ரன்னிங் பண்ணுவீங்க, ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணுவீங்க, எல்லாமே. அது வந்து ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைல். பாடி பில்டிங்னு வெறும் மசிலை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி மஸ்குலர் சிஸ்டம் மட்டும் ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நிறைய வீடியோஸ் வந்து ஜிம்ல இருந்து ரீல்ஸ் நிறைய வரும். இப்போ யாராவது ஜிம் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னாலே ஃபுல்லா ஜிம் வீடியோ தான் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி சில பேர் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்கல்ல, நிறைய ரீல்ஸ்ல வந்து தப்பு தப்பா சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? நோட்டட். இது வந்து ரீல்ஸ் பார்த்து பண்றது வந்து மெயினா இந்த ஜிம்லயே நடக்குது. என்னன்னா அவங்க ரீல்ஸ்க்காக ஒரு ஆங்கிள் வச்சு எடுப்பாங்க கேம். அது வந்து நம்மளுக்கு அதை பார்த்து பண்றோம்னா அது கரெக்ஷன், நம்ம பார்ட்னர் யாராவது இருந்தாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு தனியா போறவங்களாம் எது ஒரு மசில், ஒரு நம்ம தம்பிள் எடுக்கிறோமா, அது அந்த தம்பிள் எடுத்து ஏதாவது பண்ணினாலுமே ஏதாவது ஒரு மசில் ஆக்டிவேட் ஆகும். பட் வந்து கரெக்டா ஒரு பர்டிகுலரா இப்போ ஷோல்டர் போடுறோம்னா ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகுதான்னு அது தெரியாது. 50% 30% தான் ஆக்டிவேட் ஆகும் தெரியும். அதனால ரீல்ஸ் எடுக்கிறாங்க, அது கேமரா ஆங்கிள் வேற வேற மாதிரி வச்சு எடுப்பாங்க. கரெக்டா ப்ராப்பர் ஃபார்ம்ல போறோம்னா அந்த மாதிரிலாம் பார்த்து போடாதீங்க. பக்கத்துல ட்ரெயினரோ இல்லை சீனியரோ யாராவது இருந்தாங்கன்னா ப்ரோ கரெக்டா பாருனா, போஸ்ட் கரெக்ஷன்லாம் பாக்குறது அந்த மிரரை பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு நாலேஜ் இருந்தா ஓகே, போஸ்ட் கரெக்ஷன் என்னால அப்சர்வ் பண்ண முடியும் மிரர்ல. அப்படி இல்லைன்னா பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா ஹெல்ப் கேட்டு ப்ரோ கரெக்டா பண்றானா அப்படின்னு கேட்டுக்கோங்க சீனியர். இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்னு சொல்லி. ஓகே ப்ரோ, இப்போ உங்களோட கிளைண்ட்ஸே வந்துட்டு நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்கல்ல, இந்த மிஸ்டேக் வந்துட்டு எல்லாருமே மேக்ஸிமம் பண்றாங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு மிஸ்டேக் ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன காமன் மிஸ்டேக் எல்லாம் பண்றது என்னன்னா, ஸ்லீப் வந்து எல்லாருக்கும் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேனா 8 hours மஸ்ட் ஸ்லீப் நம்மளுக்கு தேவை கண்டிப்பா. சில பேர் வந்து நைட்டு ஃபுல்லாக மொபைலை யூஸ் பண்ணிட்டு காலையில ஜிம்முக்கு வந்துட்டு அந்த ஸ்லீப் டைமே ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ வந்து ஒர்க் அவுட் போடுறது ரொம்ப தப்பு. அதனால நிறைய சைடு எஃபெக்ட் வரும், நம்மளோட பிளட் செல்ஸ்லாம் கம்மியாகும். ஸோ அது ரொம்ப ரெக்கவரி தான் நம்மளுக்கு மேட்ரு. இப்போ நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்றோம்னா அது ப்ராப்பரான ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம போட்ட ஒர்க் அவுட் ரெக்கவரி ஆகும், அந்த மசில் ஆக்டிவேட் ஆகும். ப்ராப்பர் ரெஸ்ட் இல்லாம நம்ம பண்றதுனால ஒரு யூஸும் இல்லை, மசில் ஸ்ட்ரெயின் தான் ஆகும். அதனால நிறைய இன்ஜுரி தான் ஆகுமே தவிர ரெக்கவரியும் கிடைக்காது, நம்ம நினைக்கிற ரிசல்ட்டும் கரெக்டா கிடைக்காது. அதுதான். ஓகே, நான் இப்போ முன்னாடி வந்து ஸ்கூல் எல்லாம் படிப்பு எப்படி இருந்தது, மெடிக்கல் எப்படி இருந்தது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் இப்போ எல்லாமே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் ஜிம் எப்படி இருந்தது, இப்போ அதை எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டு, வே ப்ரோட்டீன் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு இல்லையா? இந்த ப்ரீ ஒர்க் அவுட் இந்த மாதிரி எனக்கு கெமிக்கல்ஸ்லாம் எடுத்துக்க பிடிக்கல, நேச்சுரலாக எனக்கு இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நேச்சுரலாக நிறைய இருக்கு. பனானா இருக்கு, ரெட் பனானா, பிஃபோர் ஒர்க் அவுட் பனானா இருக்கு, இல்லை ஒரு லைம் ஜூஸோ, இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்கு எவ்வளோ இருக்குது. க்ரீன் கிராம்லாம் எடுத்திங்கன்னா அந்த டே ஃபுல்லாக எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்குது. நேச்சுரலாக நிறையா இருக்குது. ஆஃப்டர் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு எக் இருக்குது, பப்பாயா, ஃப்ரூட் சாலட் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஹெல்த்தியாக அந்த மாதிரி போகாமல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலே நிறையா இருக்குது. அந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஜோன்குள்ளே வந்துட்டாலே அது ஒரு கிக்கு பயங்கரமாக கொடுக்கும். அந்த கிக்கே வேற மாதிரி இருக்கும். நம்ம மிரர் முன்னாடி பக்காவா எல்லாம் பண்ணிட்டோம்னா அந்த கிக்கே வேற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நேச்சுரலா இவ்வளவு இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு இந்த ப்ரீ ஒர்க் அவுட் கடையில விற்கிறது இதெல்லாம் தான் இது பண்றாங்க. எதனால? டக்குன்னு நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுனாலயா? அதுதான் சொல்றேன்ல, ஒருத்தரை பார்த்து ஒருத்தவங்க பண்றது அது வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாம இவங்க பண்றாங்களே நம்ம பண்ணணும் அப்படின்னு பண்றதுதான்.
மத்தபடி ஒரு நல்ல அதான் சொல்றேன், நல்ல சீனியர்கிட்டயோ நல்லா இருந்தாங்கன்னா அவங்க கைட் பண்ணாங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாம அன்வான்டா எதுலயும் போய் மூக்க நுழைச்சு இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதனாலதான். ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு மீம் ஒண்ணு நான் பார்த்தேன்னா, ஒரு மீம் வந்து ஒரு ஃபோட்டோ. அது எப்படின்னா, லெட்யூஸ் தனியா இருக்கு, பிரெட் தனியா இருக்கு, சிக்கன் தனியா இருக்கு, அந்த டொமேட்டோ, ஆனியன்லாம் தனித்தனியா இருக்கு. இதெல்லாம் தனித்தனியா சாப்பிட்டா வந்து ஹெல்தி. இதே ஒண்ணா வச்சு பர்கர் மாதிரி சாப்பிட்டா ஏன் நான் ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? இல்ல, எனக்கு வந்து அந்த ஜங்க் ஃபுட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. எந்த அளவுக்கு நீங்க சுகரு ஜங்க் ஃபுட் அதெல்லாம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கெடுதல் தான் நம்ம ஹெல்த்துக்கு. எந்த அளவுக்கு ப்ரோட்டீனோ கார்ப்ஸோ லோட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் தான் தவிர எதுவும் இல்லை. அந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்க எடுக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லா ஸ்பாயிலா தான் ஆகுமே தவிர, ஸ்கின்ல இருந்து எல்லாமே ஸ்பாயிலா தான் ஆகுமே தவிர நேச்சுரல் க்ளோ கிடைக்காது. அதுதான், அதெல்லாம் எடுத்துக்கவே வேணாம். ஜங்க் ஃபுட்ஸ், நோ ஜங்க் ஃபுட்ஸ். ஓகே. நீங்க இந்த சுகர் கட் பண்றது அதெல்லாம் சொன்னோனே வந்துட்டு எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இப்ப நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க, சுகர் வந்து இத்தனை மந்த்ஸ் கட் பண்ணேன், என்னோட ஃபேஸ்ல இருக்க வந்து க்ளோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுகர் கட் பண்றதுனால என்ன நடக்கும்னா, சுகர் கட் பண்றதுனால நல்ல எப்படி சொல்றது, ஃபேட்டு, ஹெல்த்தி ஃபேட்டு, பேட் ஃபேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஹெல்த்தி ஃபேட்டு நிறைய ஃப்ரூட்ல, நிறைய நம்ம ஃபுட் சைக்கிள்லயே நிறைய ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கு. சுகர்லாம் வந்து அன்ஹெல்த்தி. ஒரு லிமிட், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு ஏன் பெரியவங்க சொல்றாங்கன்னா அதுதான். சும்மா எப்பயாவது ஒரு சாக்லேட்டோ, வென்னு வாட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி போய் பிரெட் அல்வாவோ இல்ல ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் அப்பையிலேருந்து சொல்லியிருக்காங்க. பூச்சிப்பொல்லு வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா அது வந்து நைட்ல சாப்பிடக்கூடாது. காலையில பிஃபோர் ஒர்க் அவுட் ஒரு சாக்லேட் சாப்பிட்றீங்களா, அது ஓகே. நம்ம ஒர்க் அவுட் பண்றோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், பூஸ்டப். அந்த மாதிரி வென்னு வாட்டு அந்த கான்செப்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்ல என்ன சாப்பிட்றோம் எப்போ சாப்பிட்றோம். பிஃபோர் பெட்டு ஒரு 2 hours முன்னாடி நீங்க சாப்பிட்டீங்கன்னா டின்னர் ஓகே, குட் ஃபார் ஹெல்த். அந்த மாதிரி ஸ்வீட்டை காலையில அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா குட் ஃபார் ஹெல்த். அவ்வளோதான். ஓகே. நான் இப்போ ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டா வந்துட்டு ஒரு 1 டேக்கு எனக்கு ஒரு மீல் காலையில மதியம் நைட் என்னென்ன வந்து நீங்க சொல்லுவீங்க, என்னென்ன சாப்பிடணும் ஒரு நாளுக்கு ஃபுல்லா வந்து நீங்க ஒரு ஷெட்யூல் வெஜ் கேக்குறீங்களா, நான்வெஜ் கேக்குறீங்களா? ரெண்டுமே. எல்லாமே ஓகே. எக்கு காலையில ஏஞ்சோனே என்ன பண்ணணும்? அப்படியே காலையில ஏஞ்சோன்னா நட்ஸு நைட்டே சோக்குடு வச்சுட்டு அந்த மாதிரி சாப்பிடுங்க. இல்லாட்டி மில்லட்ஸ் அந்த மாதிரி டெய்லி ஒரு மில்லட்ஸ், கடலை, கிரீன் கிராம், ராஜ்மா அந்த மாதிரி இதை எடுத்துக்கிறீங்களா. அதுக்கப்புறம் ராகி, நான்லாம் ராகி கஞ்சி தான் குடிப்பேன். ராகி கஞ்சி, ஓட்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். முடிச்சுட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு லெமன் ஜூஸோ ஃப்ரூட் சாலட்டோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மதியானம் எக்கு, அதுக்கப்புறம் மார்னிங்கே கூட எக்கு எடுத்துக்கலாம். எவ்வளோ எக்கு உங்களுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு. ஒரு நாளைக்கு 10 எடுத்துக்கலாம், இல்லை 6 எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. நான் இப்போ வீட்ல இருந்தே நான் வந்துட்டு டயட் மெயின்டைன் பண்ண என்னால ஜிம்முக்கு போற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, வீட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து நான் உடம்பு குறைக்கணும்னு இருப்பாங்க, சில பேர் நான் வெயிட் கெயின் பண்ணணும்னு இருப்பாங்க. அந்த மாதிரி வீட்லயே பண்ற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் ஏதாவது எனக்கு செஞ்சு கட்ட முடியுமா? பண்ணலாம். பண்ணிடலாமா? இப்போ வந்து புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் புஷ்அப்ஸ் உங்களால் பண்ண முடியல அப்படி இல்லைன்னா ஷோல்டர் டேப்ஸ் பண்ண முடியாதவங்க நீ புஷ்அப்ஸ் அந்த மாதிரி பிகினராக இருக்கிறவங்களாம் இதெல்லாம் பண்ணலாம். ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிகினர்னா ஃப்ளோர் எக்ஸசைஸ்லேயே இப்படி இருக்கும். ஏஜ்டானவங்களாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜம்ப் பண்ண முடியலன்னா எல்லாம் உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து 10 கவுண்ட் ஆர் 12 கவுண்ட் இல்லை 15 கவுண்ட் இன்ட்டு 4 செட்ஸ் அந்த மாதிரி டிவைட் பண்ணி அப்டேட் ஆக வீக்லி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணலாம். செட்ஸையும் சரி ரெப்ஸையும் சரி. வெயிட் லாஸும் ஆர் வெயிட் கெயின் ரெண்டுத்துக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். வெயிட் லாஸ்னா கேலரி டெபிசிட்டு, வெயிட் கெயின்னா கேலரிஸ் சர்ப்ளஸ், அவ்வளோதான். இதுதான் டிஃப்ரெண்ட்டு இதுக்கும். இதை பண்ணாலே போதும். மெயின் 70% டயட்டில் தான் இருக்குது. நம்ம எடுக்கிற டயட்டில் தான் வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயின். ஒர்க் அவுட் வந்து 30% தான். இதை புரிஞ்சுக்காம நிறைய பேர் மாங்குன்னு போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது, இன்ஜுரி ஆகுறது, அதெல்லாம் நிறைய பார்க்குறோம். ஸோ அதனால் இதுதான் டிஃப்ரென்ஸ். ரியல் ஃபேக்டும் இதுதான். ஓகேண்ணா, இப்போ சூப்பராக வந்து ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்துட்டீங்க. இப்போ எல்லாருக்குமே இருக்கும், நான் இந்த ஒர்க் அவுட் மட்டும் பண்ணாலே உடம்பு அப்படியே டக்குன்னு குறைஞ்சிரும்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படி பண்ணணும், எந்த டைம்ல பண்ணணும், இது மெயினாக நோட் பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீலு அந்த மாதிரிலாம் நிறைய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்க. பட் வந்து அந்த பாடியும் நம்ம ஆகும் அப்படின்ட்டு மைண்ட் செட்டில் மட்டும் பண்ணாதீங்க. அவங்க வெறும் ரீலுக்காக இங்கே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு பின்னாடி பேக்கப்புக்கு நிறையா பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரியாது. ஸோ அந்த மைண்ட் செட்டை விட்டுருங்க. நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா அதை ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுங்கள். இவங்கள மாதிரி ஆகணும், அவங்கள மாதிரி ஆகணும், அவங்க பேஜோ அவங்களோட ப்ரொஃபைலோ டெவலப் ஆகிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க.
ஸோ அந்த மாதிரி பேட் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஓகேண்ணா. இப்போ பல பேர் வந்துட்டு நான் ஜிம்முக்கு வந்து புதுசாக வரேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து பெயின் இருக்கும். இந்த பெயின்னாலே வந்துட்டு அடுத்த நாள் வந்து என்னடா இப்படி வலிக்குது, இதெல்லாம் நம்ம எதுக்கு பேர் பண்ணணும், இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி வீட்லேயே இருந்துருவாங்க. அந்த மாதிரி பெயின் வரதுக்கு என்ன காரணம், அதுக்கு ஏதாவது விஷயம்? வந்து இப்போ 60 kg பர்சன் வந்து 60 kg லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா ஓகே. அதை விட்டுட்டு 140, 100 அந்த மாதிரி போகிறதுனால தான் இந்த மாதிரி டேஞ்சர் சைடில் நம்ம போகிறோம். ப்ராப்பர் இன்டேக் இருக்கணும் நம்மளுக்கு, ப்ராப்பர் ப்ரோட்டீன் சோர்ஸாக இருக்கட்டும், நியூட்ரிஷனாக இருக்கணும். அது கிராஜுவலாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் அதை லிஃப்ட் பண்ணணும். எடுத்தோன்னே நம்ம வரோம் அப்படி லிஃப்ட் பண்ணுறனால தான் அந்த மாதிரி அன்வான்ட் பெயின்ஸ் இன்ஜூரியஸ்லாம் ஆகுதுன்ற நம்ம பார்க்கணும். நல்ல கோச்கிட்டையோ நல்ல நியூட்ரிஷன்ட்டையோ நிறைய கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிறது பெஸ்ட்டு. ஓகே. மறுபடியும் நீங்க வந்துட்டு ஒரு ட்ரெயினரா மக்களுக்கு வந்து ஒர்க் அவுட் மட்டும் முக்கியம் இல்லை, சாப்பிடவும் செய்யணும் அப்படின்றத நல்லா புரியுற மாதிரி நம்ம ஃபுட்டில் மேக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது. அதெல்லாம் வந்து நல்ல ஒரு நியூட்ரிஷனை பார்த்து கன்சல்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் சோர்ஸ் நம்மளுக்கு ரொம்ப தேவை. ப்ரோட்டீன் சோர்ஸ் இருந்தால் தான் நம்மளால் ஒர்க் அவுட்டே பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேண்ணா. இப்போ ரீல்ஸ் வந்துட்டு மக்களுக்கு நடுவில் நிறைய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு ரீல் பார்க்குறாங்க, இந்த ஃபுட்டை சாப்பிடுங்க இல்லை இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் ரேண்டமாக போட்டாலே அதை ரொம்ப நம்பிடுறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ட்ரிங்க் இது எடுத்துக்கோங்க, இது இத்தனை நாளைக்கு எடுத்துக்கோங்க, 48 நாளில் உங்களுக்கு இவ்வளோ கேஜிஸ் குறைஞ்சிரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணும், இந்த மாதிரி பாடி வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா ஹோம் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, இது பண்ணாலே நீங்கள் வீட்லேயே பண்ண, எதுக்குப்பா ஜிம்முக்குலாம் போய்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பேக்ரவுண்ட்ல நீங்க சொன்னீங்க ஜிம்முக்கு அவங்க கட் பண்ணி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை பத்தி ஏதாவது? அதுதான் சொல்றேன், நம்மளுக்கு வந்து லிமிட். ஓகே, நான் ஃபிட்டா இருக்கணும், கொஞ்சம் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி ஹெல்த்தியா இருக்கணும்னா ஓகே. இது இல்ல எனக்கு பல்க் ஆகணும் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க ஜிம் போய் தான் ஆகணும். ஜிம் போய் வெயிட் லிஃப்ட் பண்ணாதான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். வீட்லயே இருந்துட்டு அந்த மாதிரி ஆக முடியும்னா முடியாது. வீட்லயே இருந்துட்டு ஒரு 2 kg இல்லை மெயின்டைன் பண்ணா போதும் அப்படின்னா ஓகே. இல்லைன்னா நான் இன்னும் ஒரு 10 kg ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணணும், நிறையா நீங்க இன்டேக் பண்ணாதான் பண்ண முடியும். ஓகே. அப்ப அந்த ட்ரிங்க் அதெல்லாம் சொல்றாங்களே, இது இத்தனை நாளைக்கு குடிங்க, இத்தனை கேஜிஸ் வரும், அதெல்லாம் மித்து. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒர்க் அவுட்டு நல்ல நியூட்ரிஷனை போய் பார்த்துட்டு அவங்கள கன்சல்ட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே. இல்லைன்னா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னா எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே. டீட்டெயிலாக யார்ட்டையாவது நல்ல டயட்டாக நியூட்ரிஷனை பார்த்து அப்படி கன்சல்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. நான் ஃபைனலாக வந்துட்டு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இதுவுமே நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்டாக இருந்தது. என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போதே செத்து போயிடுறாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதனாலேயே வந்துட்டு நிறைய பேரோட பேரண்ட்ஸ் வந்து ஜிம்முக்குலாம் போகாத, இந்த மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்களாம் இறந்து போயிடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை பற்றின ஏதாவது? இதுதான் மெயின். இது வந்து ரீசெண்டாக நிறைய போகுது. ஆஃப்டர் கோவிட்லேயும் நிறைய பார்த்துருக்கோம். எல்லாருமே வந்து பல்காக இருக்காங்க. மஸ்குலர் சிஸ்டம் வேற, நம்மளோட எப்படி சொல்றது, ஆர்ட் சிஸ்டம் வேற, கார்டியாக் சிஸ்டம் வேற. நீங்க வந்து ஒருத்தன் பல்கா இருக்கான், அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அவன் மசில் இப்படி இருக்கு, அப்ப அவனுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அவன் அது யூஸ் பண்றான் இது யூஸ் பண்றான்னு அப்படி ப்ளேம் பண்ண வேணாம் அந்த மாதிரி யாரும். ஏன்னா அவனோட டிப்ரெஷன் என்ன இருக்கு, அவனோட மைண்ட் செட்டு, அவனுக்குள்ள நிறைய அப்செட் இருக்கும், அவனோட கார்டியோ சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நம்மளால தெரிய முடியாது. ஸோ அதுவும் கனெக்ட் பண்ணிக்காதீங்க. சில பேர் வருவாங்க, எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வருவாங்க ஜிம்முக்கு, டிப்ரெஷன்னு வருவாங்க, பாடி ஷேமிங் பண்ணியிருக்கேன்னு வருவாங்க, நிறையா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணனால வருவாங்க. ஜிம்ன்றது ஒரு தெரப்பி. நீங்கள் அதனால ஹார்ட் அட்டாக் வருதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, சீக்கிரமாக வர வேண்டிய ஹார்ட் அட்டாக் அதனால கொஞ்சம் டிலே வேணா ஆகுமே தவிர, ஸோ அதனால எதுவும் இல்லை. இதுதான் மெயின் ரீசன். ஓகே. இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்து போயிட்டாங்கன்னு ஏதாவது ஒரு நியூஸ் ஏதாவது வருதுன்னா கீழே கமெண்ட்ஸில் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா இருக்கணும்னு தானப்பா நாங்கள் ஜிம்முக்கு போகிறோம், ஜிம்முக்கு போனால் செத்து போகிறோமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஒரு மித்து. நீங்கள் போய் உங்களோட பிபி லெவலை 2 months or 3 months போய் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்படி நம்ம ஹார்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது, கார்டியோ சிஸ்டம், அது பிபி செக் பண்ணுறது ரொம்ப, ஒரு ஹார்ட் டாக்டரை பார்த்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதனால ஜிம்முக்கு வரதுனாலையோ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலையும் இல்லை, உங்களுக்கு கார்டியோ சிஸ்டம் மென்டல் ஹெல்த் தான் மெயின். மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கோ அதை செக் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு வரலாம். அது ஒர்க் அவுட் பண்றதுனால ஹார்ட் அட்டாக் வருதுன்னா இல்லை, எக்ஸசைஸ் தான் ஒரு தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். ஓகேண்ணா. இப்போ நான் வந்துட்டு எனக்கும் ஜிம் போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு மெசேஜ் என்ன சொல்லுவீங்க? என்னெல்லாம் பண்ணணும்? இப்போ பிகினராக நான் வரப்போகிறேன், நான் இல்லை இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறீங்க ஜிம் பற்றின ஒரு விஷயங்கள்? தாராளமாக வாங்க. ஜிம் லைஃப் ஸ்டைல் வந்து அது வேற, ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைல் வந்து அகெயின் சொல்லணும்னா அது ஒரு கிக்கு கொடுக்கும். நீங்கள் ஃபிட்டாக ஒரு ட்ரெஸ் பண்ணிங்கனாலும் சரி, ஒரு மிரர் முன்னாடி நின்றாலும் சரி, இல்லை வெளியில் சும்மா வாக் போனீங்கனாலும் சரி, அது ஒரு பயங்கரமான கிக் கொடுக்கும் அந்த ஃபிசிக்கே. வாங்க ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வாங்க.
எங்கா இருங்க, நேச்சுரலா க்ளோ கொண்டு வாங்க. இதுதான் நான் சொல்லுவேன். அது ஒரு கிக்க கொடுக்கும். அது வேற. இந்த ஷோ பார்த்துட்டு பல பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் ஜிம் போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தெரியாத பல விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ.